ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி தகப்பனே, அப்பா கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. பாதியம் அந்த மாணவரே தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த ஓய்வு நாளிலும் சுவாமி அப்பா உம்முடைய சமூகத்தில் வரும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. அப்பா கடந்த இந்த 5 மாதங்களும் சுவாமி எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தி வந்த தயவிற்காய் நன்றி ராஜா. அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் வந்த நீர் எங்கள் வாழ்க்கையிலே மாறாதவராய் இருந்தீர். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. அப்பா கர்த்தாவே சப்பா, இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய ஒவ்வொருவரையும் ராஜா எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி நீர் அழைத்து வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனை கர்த்தாவே சப்பா, நீங்க கூட்டிட்டு வாங்க ஏசப்பா. வந்து ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தகப்பனை கர்த்தாவே சப்பா, ஆத்துமாக்களினால் இந்த ஆலயத்தை நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, இந்த அப்பா கர்த்தாவே சப்பா, இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் சுவாமி முடிவு வரை உம்முடைய கரங்களிலே தருகிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, மாத்திர மகிமை படுவீராக சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ராஜா உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஓ தகப்பனே, உம்முடைய அன்பை ருசித்தவர்களாய் நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே அப்பா முழுவதுமாய் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. பைகளை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா வர்ஷிப் டீம் உம்முடைய கரங்களை தர ராஜா. ஓ நீங்க பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா அனாயிட் தி மாஸ்டர். அப்பா ஒரு வர்ஷிப் அனாயிட்டிங் தகப்பனே அப்படியே ஃப்ளோ ஆகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரங்களில் எல்லாவற்றையும் தருகிறேன், பொறுப்படுத்த வழிநடத்துங்க. மெய்ப்பெருச்சின் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர்
இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யேசுவின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யேசுவின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. சோதரமப்பா அன்பின் தகப்பனே, பாவக்கு கொடான கொடி நன்றி 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 தகப்பனே. அப்பா கர்த்தாவே சப்பா, நீரே சபையை கட்டுகிறவரா இருக்கிறீரச்சா. அப்பா எங்கள் சபையை கட்டுகிறவர் நீ சுவாமி. அப்பா எங்கள் சபையின் மூளைக்கல் நீரச்சா. ஆவியானவரே, நீரே எங்கள் சபையின் அஸ்திவாரமா இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே. அப்பா கர்த்தாவே சப்பா, எல்லா எசபேலின் தந்திரங்களும் ஒழிய பண்ணி இந்த சபையை தேவனீர் எழும்ப பண்ண போகிறதுக்காக நமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி தகப்பனே. அப்பா இந்த சபைக்கு விரோதமாக கிரியை செய்யறதான எல்லா கிரியைகளையும் முறியடித்துறச்சா. கர்த்தாவே சப்பா, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை இடிக்க மாட்டேன் என்று சொன்னீரச்சா. அதன் பிரகாரமாக சுவாமி அப்பா நீ கட்டி எழுப்ப போகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஆவியானவரே. அப்பா மை துதிக்கிறேன் 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 நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர். நன்றி ஆவியானவரே. அப்பா நீங்க மட்டும்தான் எங்க வாழ்க்கையில ஏசப்பா நீர் எங்களை நம்ப பண்ணி எங்களை நடத்தி கொண்டு வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ரச்சா. நன்றி 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 தகப்பனே. அப்பா மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். சேருபீன்கள் கேராபீன்கள் துதிக்கிறதான பரிசுத்தமுள்ள தகப்பனே. கர்த்தாவே, மனுஷராக எங்களுடைய துதிகளுக்காக என்கிற எங்கள் சர்வ லோகாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறவரே, வெண்மையான வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல அமர்ந்திருந்துச்சா. நோக்குகிற கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. தகப்பனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னீரேச்சா. உம்முடைய பாதப்படியிலே அப்பா நின்று கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியா ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ரச்சா. நன்றி 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 தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. கர்த்தர் உம்முடைய ஆட்சி தேற்றி அரவணைக்கிற உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ரச்சா. நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர்
நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே உம்மை சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு சுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ரச்சா. பா எங்களுக்கு முன்பாக யோர்தான் புரண்டு ஓடினது உண்டு ரச்சா. ஓ எங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நின்றது உண்டு சுவாமி. ஆனாலும் கூட ரச்சா, ஓ தகப்பனே, அந்த புரண்டு வந்த யோர்தான் எங்களை கடக்க பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. ஓ எங்களுக்கு முன்பாக நின்ற எல்லா எரிகோ கோட்டைகளும் ஓ தகர்க்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ரச்சா, நன்றி தகப்பனே. நம்பிக்கை தந்து ரச்சா எங்களை நடத்தி வருவதற்காக நன்றியப்பா. ஓ எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ரச்சா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர். நன்றி ரச்சா, நன்றி 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 தகப்பனே. அப்பா எங்களை நிற்க பண்ணி இருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஓ திட மனதாய் இருக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் ஓ எங்கள்
எங்களோடு கூட அமர்ந்திருந்து பராக்கிரமம் செய்கிறதற்காய் நன்றி ஆவியானவரே. அதிசயமான தேவன் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே. எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஓ, என்னென்ன பிரகாரமாக வேண்டுதல் செய்வதென்று அறியாத வேளையிலே சுவாமி, ஓ எங்களுக்காக தகப்பனே, ஓ பரிந்து பேசுகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி 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 ராஜா. அப்பா தகப்பனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ராஜா, ஓ எங்களை மறக்காமல் இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அளவில்லாத இரக்கத்திற்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு இல்லாதிருந்திருந்தால் சுவாமி, அப்பா நாங்கள் இன்றைக்கு நிற்க கூட முடியாமல் போயிருக்கோம் ஏசப்பா. எல்லா சூழ்நிலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் போதுமானவராய் இருந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ புயல்கள் எங்கள் வாழ்க்கையில வந்த பொழுதும், ஓ எத்தனையோ சூறாவளிகள் எங்கள் வாழ்க்கையில அடித்த பொழுதும் எங்கள் படகை மூழ்க விடாதபடிக்கு ஓ பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எத்தனையோ முறை சுவாமி நாங்கள் மூழ்கி விடுவோம் என்று நினைத்த பொழுதெல்லாம் சுவாமி ஒரு கரம் எங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு ஓ நாங்கள் மூழ்காதபடிக்கு எங்களை தூக்கி எடுத்ததற்காய் நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி ரச்சா. நன்றி 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 ரச்சா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் என்னென்ன செய்ய நினைத்தீரோ அது எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே நீ செய்து கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் இயலாமையின் வேளைகளிலே ஓ உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி ரச்சா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஓ ஏற்ற காலத்திலே நீ நடப்பிக்க போறதுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க் வண்டர்ஃபுல் மாஸ்டர். Kingdoms will bow down. Every chain will break as broken hearts declare His praise. Who can stop the Lord Almighty? God is the Lion of Judah. He's roaring with power and fighting our battles, and every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chains, and every knee will bow before the Lion and the Lamb. Every knee will bow before Him. Open up the gates, make way before the King of Kings. The God who comes to save is here to set the captives free. For who can stop the Lord Almighty? Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting our battles, and every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chains, and every knee will bow before the Lion and the Lamb. Every knee will bow before Him. Who can stop the Lord Almighty?
stop the Lord Almighty? Who can 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 stop the Lord? Our God is the Lion of Judah. He's roaring with power and fighting our battles. Every knee will bow before Him. Our God is the Lamb that was slain for the sins of the world. His blood breaks the chains. Every knee will bow before the Lion and the Lamb. Every knee will bow before Him. Amen. Thank you, Master. அப்பா, எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்குமே சுவாமி. பா, உமக்கு எதிர்த்து நிற்பவன் யார் ராஜா? பா, உமக்கு நன்றி தகப்பனே. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னீரேப்பா. ஓ கர்த்தாவே, ஒரு கண்ணின் மணியை பாதுகாக்கிற இமை போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. எங்கள் இயலாமையின் வேளைகளிலே ராஜா நீர் எங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வமா இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. அப்பா, நீர் எங்கள் அருகாமையிலே வந்து ராஜா ஓ எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. பாவிரின் கோலும் தடியுமாய் கடந்து வந்த யாக்கோபை ஓ ஆசீர்வதித்து பெருக பண்ணி இந்த நாள் வரையிலே நிலைத்திருக்கிற கர்த்தர் ஓ தகப்பனே அப்பா, ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு பலத்த ஜாதியாகி உருவாக்கின அதே வல்லமை உள்ள தேவன் ஓ நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஓ கர்த்தாவே, ஆபிரகாம் கால் பதித்த தேசத்தை எல்லாம் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்த கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ தகப்பனே, எங்கள் எல்லாமையிலும் எங்கள் இயலாமையிலும் ராஜா நீர் போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா கர்த்தாவே, இயேசுப்பா, உண்மையில் எங்களுக்கு உண்மையுள்ள ஒரு நல்ல தேவன் இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி ஆவியானவரே. நன்றி சுவாமி. நன்றி ராஜா. அப்பா, பாதை இதுவே என்று காண்பித்து இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி. குருடனை அவன் அறியாத பாதையிலே நடத்துகிறது போல நாங்கள் அறியாத பாதையிலே ஓ எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா. அப்பா, ஆமை துதிக்கிறமை துதிக்கிறமை துதிக்கிறேன் ராஜா. நன்றி அப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறதற்காக நன்றி சுவாமி. நன்றி ஆவியானவரே. இஸ்ரவேலின் சிறையிருப்பை நீ திருப்பும் பொழுது ராஜா அது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஓ தகப்பனே, ஒரு சொப்பனம் காண்கிறது போல எங்கள் வாழ்க்கை மாறுகிறது இருக்கும் அப்பா. இந்த சபையின் நிலைமை மாறுகிறது இருக்கும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மாறுகிறது இருக்கும் அப்பா. ஆம் கர்த்தாவே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ரூத்தோட வாழ்க்கையில ஒரு ராத்திரி பொழுதுல
அவருடைய முழு வாழ்க்கை நீர் மாற்றி அமைத்தே சுவாமி. ஓ தகப்பனே, வெறும் வேலைக்காரியாய் கடந்து போனவள் எஜமானியாய் உருவாக்கப்படுகிறதுக்கு உமக்கு ஒரே ஒரு ராத்திரி போதும் சுவாமி. ஓ தகப்பனே, கர்த்தாவே இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. ஓ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற கர்த்தருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ எஸ்தர் ராஜாத்திக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு ராஜா. ஓ எஸ்தர் ராஜாத்தி உட்கார வைப்பதற்காக வஸ்தியை தள்ளின காத்த, ஓ எங்களுக்காக ஆயத்தப்பட்ட இடங்களிலே எங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை உட்கார வைப்பதற்காக, ஓ தகப்பனே, எந்தெந்த வஸ்திகளை இறங்க பண்ண வேண்டுமோ அவளை இறங்க பண்ணி உம்முடைய பிள்ளைகளை நீர் அந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் உட்கார வைக்க போறதுக்காக நன்றி ஆவியானவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஓ தகப்பனே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஓ தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உம்முடைய பிளான்ஸ் எல்லாமே அப்பா எல்லாமே எங்களுடைய நன்மைக்காக தான் சுவாமி, ஒன்றுமே தீமைக்காக அல்ல ராஜா. ஓ உன் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகள் ஓ நன்மைக்கானவைகளை தவிர தீமைக்கானவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. அதே வசனத்தின் பிரகாரமாக எங்களை நீ நன்மையான காரியங்களை காண பண்ணி நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு கொடான கொடி நன்றி ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தரைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே
நம்புகிறோம் அப்பா. நீங்க நிச்சயமா எங்களுக்காக ஏதாவது செய்வீங்க ஏசப்பா. நீ என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா நிச்சயமாக சுவாமி நாங்கள் சுகித்திருக்கும்படியாய், நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாய், நன்மையை காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாய் நீ செய்வீரச்சா. நீ சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நீ ஓய்ந்திருக்கிற தேவனே அல்லப்பா. நீர் வாக்கு பண்ணின தேவன், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரச்சா. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப கொடுமானால் சுவாமி எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் உமக்கு ஏமாத்திரம் அப்பா. தகப்பனே, ஜெயமாக மரணத்தை ஜெயமாக விளங்கின காத்த நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ரச்சா, நன்றி ரச்சா. யாக்கோபை போல பரதேசிகளாய் இந்த தேசத்துல நாங்க வந்தோம் ஏசப்பா. ஆனா இன்னைக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை போஷித்து உண்ண உணவு கொடுத்து உறங்க உறவிடம் கொடுத்து உடுக்க உடைகளை கொடுத்து நன்மையானதை காணும்படியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ரச்சா. நன்றி 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 தகப்பனே. கர்த்தாவே ஏசப்பா, நீங்க எங்களோடு கூட இருந்து நடத்துகிற பாதைகள் அதிசயமானவளப்பா. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து எங்களை ஆலோசனை கொடுத்து நடத்தி வருகிறதற்காக நன்றி ஆவியானவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ரச்சா. உமக்கு நன்றி ரச்சா. நன்றி 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 ரச்சா. அப்பா கர்த்தாவே ஏசப்பா, எத்தனையோ பிரச்சனைகளை கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் எழும்பவே மாட்டோம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் சுவாமி அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை அருகாமையிலே கடந்து வந்தீரே, எங்களை விசாரித்தீரே. அதற்காக நன்றி ஆவியானவரே. எங்கள் படுக்கை கண்ணீரினால் நிரம்பும் பொழுது தகப்பனே அந்த கண்ணீரை துடைத்த அந்த கரத்திற்காக நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. Thank you wonderful master. Thank you Lord. Thank you Jesus. பா எங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிறவரே, உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நேசம் கடலின் ஆழத்தை விடலும் பெரிதானதப்பா. அதை ஒருவராலும் அழக்கவே கூட முடியாதப்பா. அப்படிப்பட்டதான ஒரு நேசத்தை நீர் எங்கள் மேல வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்துல தன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று நினைத்து தங்களை வெறுக்கும் பொழுதெல்லாம் எங்களை அழவில்லாமல் நேசிக்கிற ஒருவர் எங்கள் அருகிலே இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. Thank you wonderful master. Thank you Jesus. Thank you Holy Spirit. பா நீர் எங்களை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாத்து வருகிறீரே, நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர். அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. அப்பா இந்த ஆராதனையின் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இன்னும் மீதியான நேரங்கள் நம்முடைய கரங்களிலே தருகிறேன் சுவாமி. ஆவியானவர் தாமே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர். நன்றி ஆவியானவரே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ நம்ம சொல்ல போகிறோம். நமக்கு ஏசப்பா தான் நமக்கு ஏதாவது செய்யணும். நம்மளால் நம்மளுடைய பிரயாசத்தில் நம்மளுடைய பலத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம முயற்சி செஞ்சாலும் அநேக நேரங்களில் நம்ம தோற்று போர்களாய் காணப்படுவோம். ஆனால் கர்த்தர் வல்லமையாய் நமக்குள்ளால் இறங்கி கிரியை செய்யும் பொழுது நம்மளால் தோல்வியை சந்திக்கவே முடியாது. தோல்வி நம்ம முன்னாடி வரவே செய்யாது. எப்படி எவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன தாவீதை கொண்டு வீழ்த்த முடியும், ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் நிச்சயமாய் வீழ்த்த முடியும். நான் நம்புகிற ஒரு தேவன் உண்டு. நம்மை கரம் பிடித்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நிச்சயமாய் நமக்காக ஏதாகிலும் செய்வார். அவர் என்ன செய்ய போறாருங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு செய்ய போறார் நம்முடைய வாழ்க்கையில. அது அவர் செய்கிற காரியமானது நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறதுக்கான ஒரு காரியமாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு காரியமாய் காணப்படும். ஆறாத அநேக காயங்களை கர்த்தர்
கர்த்தர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். அந்த நாளில எத்தனையோ காயப்பட்ட இருதயங்கள், எத்தனையோ ஆற்றப்படாத காயங்களை தம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு அவர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அவர் அதை ஆராய்ந்து அறிந்து அதற்கு என்ன சொல்யூஷன் என்பதை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாராலும் மறக்கப்பட்டாலும், எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும், யாராலும் திரும்பி கூட பார்க்கப்படாமல் இருந்தாலும் தேவன் ஒருவனை நோக்கி பார்த்தார். தேவன் ஒருவனை நோக்கி பார்த்தார். எல்லாரும் புறம்பே தள்ளினாலும், எல்லாரும் பக்கத்துல வராதன்னு சொன்னாலும், எல்லாரும் தீட்டுப்பட்டவன் சொன்னாலும், ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒதுக்கப்பட்டதான ஒருவரும் ஏறிட்டு பார்க்காதன அப்பா அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயும் அந்த குஷ்டரோகிகளையும் நோக்கி கர்த்தர் சென்றவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்மளை நேசிக்கிறதுக்கு யார் இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம், நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், நம்ம மேல அன்பு செலுத்துறது கூட இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை விசாரிக்கிறவர், நாம் எதிர்பார்க்கிற அன்பிற்கு மேலாய் நம்மை அன்பு செலுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் ரொம்ப மோசமா பார்க்கப்பட்ட சகேவர் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்கும் பொழுது யாருமே சகேவை பார்க்கல. யாருக்குமே சகேவு, யாருடைய கண்களுக்குமே சகேவு தெரியல. யாருடைய கண்களுக்கு நீங்க தெரிஞ்சாம இருந்தாலும் கூட ஒருவருடைய கண்ணின் பார்வையில இருந்து எப்பொழுதுமே நாம் மறைக்கப்படுவதே இல்லை. அவருடைய பார்வை எப்பொழுதும் நம்மை நோக்கி பார்க்கிறதாய் காணப்படுகிறது. அன்னைக்கு சகேவை எல்லாராலும் வெறுத்தாங்க. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒரு மனுஷனை ஒருவர் நேசிக்கிறவராய் காணப்பட்டார். நம்மளை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையை மாற்றும்படியாய் தேவனுடைய ஒரே ஒரு பார்வை சகேவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறினது. அது வரைக்கும் ஜனங்க சகேவை பார்த்த விதம் வேறமாய் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவின் பார்வை சகேவின் மேல விழுந்ததோ அப்பொழுது ஜனங்கள் சகேவை பார்க்கிறதான பார்வையை முழுவதுமாய் மாற்றிட்டு, முற்றிலுமாய் சகேவை பார்க்கிறதான பார்வை மாறிட்டு, முற்றிலுமாய் எந்த ஜனங்கள் சகேவை வெறுத்தாங்களோ அதே ஜனங்கள் சகேவை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அதே ஜனங்கள் சகேவை அவனை நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை மட்டும் நம்ம மேலே படும் பொழுது, கர்த்தருடைய பார்வை மட்டும் நம்ம மேலே ஒரு விஷயம் படும் பொழுது, ஒரு விஷயம் அவர் மேலே காணும் பொழுது, அந்த அழகான கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறுகிறதாய் காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நின்று நம்ம கேட்போம், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துட்டு இருக்கேசப்பா, நான் எதிர்பார்க்குற எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலப்பா. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி ரூத்தின் வாழ்க்கை ஒரு ராத்திரியில மாறிச்சோ, சகேவின் வாழ்க்கை ஒரு பார்வையில மாறிச்சோ, அதே போல என் வாழ்க்கையும் மாறும் நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா.
தகப்பனே, நாங்கள் கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு கொடான கொடி நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனையின் மீதியான வேலையை நம்முடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. அப்பா, வராமல் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையிலே நினைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களிலே நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ரச்சா. தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாகுது சுவாமி. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க. மீ பிரச்சனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களால் பரம்பிதாவே, ஆமென்.